ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம சாம்பார்லாம் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா 3 விசில்லே ஆஃப் பண்ணிடணுங்க. 3 விசில்லே ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பு, மஞ்சப்பொடி, காயப்பொடி 3யும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அப்புறமா நம்ம காய போட்டு ஒரு விசில் விடணுங்க. ஒரு விசில் விட்டீங்கன்னா, அந்த சாம்பாரில் வந்து காய் வந்து அப்படியே கிடக்கும். குழஞ்சி கொல கொலன்னு போகாது. நம்ம முருங்கைக்காலாம் போட்டோன்னு வைங்க, நார் நாரா தான் இருக்குங்க. பருப்பு, காய் எல்லாம் சேர்த்து வச்சீங்கன்னா. அந்த மாரி பண்ணாம, இந்த மாரி செஞ்சு பாருங்க. சூப்பரா கிடைக்குங்க. சாம்பார் டேஸ்ட்டாவும் இருக்கும் உங்களுக்கு. காய் சாப்பிடறதுக்கும் கிடைக்குங்க. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து பருப்பை 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க. கொஞ்சமாக முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு, மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு, நம்ம குக்கரை மூடி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிடணுங்க. 3 விசில் விடட்டும். நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ 3 விசில் விட்டுருச்சு. பருப்பு இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க. மலர்ந்து வந்தோடனே நம்ம காய் போட்டுக்கலாம். பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். அப்புறமா கேரட்டுங்க, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன், 2 கத்திரிக்காய்ங்க. இது கூட மஞ்சள் பூசணி போட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு போடலாம், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஒரு விசில் விட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். காய் வந்து பருப்பும் நல்லா வெந்துருச்சு, காயும் நல்லா வெந்துருச்சு. ஒரு துண்டு கூட நமக்கு உடையில்லைங்க. காய் வந்து முழுசாக அப்படியே கிடக்கும். சாம்பார் பார்க்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசலுங்க, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை கரைச்சி சாம்பார் பொடி ஒரு 3 ஸ்பூன் நல்லா கரைச்சி ஊற்றிக்கங்க. கரைச்சி ஊற்றினீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ உப்பு ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான சாம்பார் ரெடிங்க. தாளிசம் மட்டும்தான் பண்ணணும். உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. மல்லித்தழை போட்டாச்சு. எவ்வளோ பீஸ் சூப்பராக அப்படியே கிடக்கு பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காயெலாம் நம்ம சேர்த்து போட்டு அவிக்கும்போது நார் நாராக ஆயிருங்க. முருங்கைக்காயெலாம் தாளிசம் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, வரமிளகா 2-3 மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து ஊற்றி இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பார். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.